ஓம் நமச்சிவாய. நலமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம். பெண்ணாகடத்தில் இருக்கிற இந்த பிரளயகாலேஸ்வரர் கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நந்தி தேவர் வாயிலை நோக்கியவாறு இருக்கிறது ஒரு சிறப்பு. துவாரபாலகர் சிலை சந்நிதியை நோக்கியவாறு இருக்கிறது இரண்டாவது சிறப்பு. அடுத்த கருவறையில் இருக்கிற பிரளயகாலேஸ்வரரை நாம் 4 திசைகளிலிருந்து வழிபடலாம். இதோ இப்போ பாருங்கள், அந்த சாளரம் வழியாக பார்க்கலாம். நம்ம சந்நிதியில் ஃபஸ்ட்டு நுழையும் போது பார்த்துறோம், அந்த சாளரம் வழியாக பார்க்குறோம். இப்போ இந்த சாளரம் வழியாகவும் பார்க்கலாம். இப்போ பார்க்கும்பொழுது பாருங்கள், நம்ம பிரளயகாலேஸ்வரர் எவ்வளவு தேஜஸோடு அவரை பார்க்கும்போதே உண்மையாலுமே அப்படி ஒரு நிம்மதி ஏற்படுதுங்க. அங்கே பாருங்கள், தெரிகிறாரா? இதே போல் 4 திசைகளில் இருந்தோம் நம்ம சுற்றுப்பிரகாரத்தில் நடக்கும்பொழுதே நம்ம சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே நம்ம என்ன செய்யலாம், நம்ம இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறது ஒன்று, ஆனால் சிவனை பார்க்கணுன்னா அந்த சாளாரம் வழியாக நம்ம பார்த்து அவர் ஒரு தடவை நல்லா மனசார மனம் உருகி வேண்டிக்கிட்டு அப்புறம் நம்ம அடுத்தது சுற்றுப்பிரகாரத்தில் நம்ம சுற்றி வரலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குங்க அது. பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? 4 திசைகளிலும் அவரை பார்க்க முடியுது. அவ்வளோ சிறப்பு.